ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு தான் மதிய லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து சூடாக தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் சாப்பாட்டுக்கு வந்து குக்கர் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயமெல்லாம் கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போல்லாம் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா காசு எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை, மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். நான்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு 6 மந்த்தாக தான் வந்து நான் ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா பர்ஸ் கையில் எடுத்துகிட்டு போய்ப்பேன். ஏதாவது சின்னதாக வாங்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து காசு கையிலேருந்து எடுத்து கொடுத்து தான் நான் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பெருசாக எனக்கு காசு காலியான மாதிரியே இருக்காது. ஆனால் இப்போது லாஸ்ட் வீக் மட்டும் ₹1000 செலவு பண்ணியிருக்கேன். எதுக்கு சும்மா குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அது இதுன்னு சொல்லி ₹10 ₹20 எடுத்தே ₹1000 ஆயிடுச்சு. அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி கையில் இருந்தாலும் சரி கணக்கு பார்த்து செலவு பண்ணோம் அப்படின்னா தான் தப்பிக்க முடியும் போல். நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா அது என்ன விஷயம்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.